டெங்கு காய்ச்சல் நம்மளை தேடி வராது. என்னடா சொல்றாய்? நம்மட அலட்சியமும் பொடுவோக்குத்தனமும் தான் இதுக்கான முக்கியமான ஒரு காரணம். சரி 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 நாளைக்கு கட்டாயம் போ. இந்த இருமல் போகுது இல்லையே நமக்கு 2-3 நாளா. காதர் என்னடா என்ன உரமா இருமிட்டுருக்க? அது சும்மா சாதாரண இருமல் தான், 2-3 நாள் அருகி. என்ன ரொம்ப சோர்வா இருக்கியா? என்ன நடந்து? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று நைட் வந்துட்டு நான் சரியாக தூங்கலைன்னு நினைக்கிறேன். அதான் உடம்பு கொஞ்சம் சவுப்பாகவும் சோர்வாகவும் இருக்கி. எல்லாம் சரிடா. இந்த செய்தியிலாம் வந்துட்டு டெங்கு காய்ச்சலை பற்றி விழிப்புணர்வா இந்த பயமுறுத்திட்டு நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா. என்னடா சொல்கிற? டெங்கு காய்ச்சல்ண்டா சும்மா ஒரு காய்ச்சல் தான், அதை பெருசாக தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா. என்ன இப்படி காய்க்க? டெங்கு காய்ச்சல் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது சும்மா காய்ச்சல்மா, வெறும் காய்ச்சல் தான், அதுக்கெல்லாம் பயப்படப்படாடா. சும்மா காய்ச்சல் இல்லை, ரொம்ப ஆபத்தான காய்ச்சல். அதை பற்றின விளக்கம் உனக்கு முழுசாக தெரியுமா? என்னடா சொல்கிறாய்? பற்றின விளக்கம் உனக்கு முழுசாக தெரியுமா என்னண்டு? நான் இப்போ சொல்கிறேன், டெங்கு பற்றின முக்கியமான விஷயங்களை தெளிவாக மண்டையில் ஏற்றிக்க சொல்லு. முதலாவது விஷயம், ஏடிஸ் ஈடிஸ் வகை நுளம்பு கடிக்கிறதால இந்த டெங்கு காய்ச்சல் பரவுது. இந்த நுளம்புகள் நம்மளோட வீட்டில் இருக்கிற தேங்காய் ஓடு, அதாவது நம்ம பாவிச்சு போட்டு தூக்கி எறிகிற தேங்காய் சிரட்டை, நம்மளோட வீட்டில் இருக்கிற குளிர் சாதனம் பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு பின்னால் இருக்கிற தண்ணீர் தட்டி மற்றும் தொட்டிகளில் தேங்கும் சுத்தமான தண்ணியில் தான் டெங்கு நுளம்பு முட்டையிட்டு பரவும். ரெண்டாவது விஷயம் என்னண்டா, மற்ற நுளம்புகள் மாதிரி இரவு நேரத்தில் மட்டும் இது வராது, பகல் நேரத்தில் தான் அதிகமாக வரும். மூன்றாவது விஷயம், இந்த நுளம்பு கடிச்சா நமக்கு வர அறிகுறிகள் என்னண்டா, கடுமையான தலைவலி, தாங்க முடியாத உடம்பு வலி, அடுத்தது கண்கள் சுருங்குவது மற்றும் திடீரென்று காய்ச்சல் வந்துச்சுண்டா. இதில் முக்கியமான அறிகுறி இவ்வளவும் தான். ஆனால் இந்த வீட்டை நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தானடா வச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் நீ சுத்தமாக தானே வச்சிருக்கியா எல்லாத்தையும்? அங்கே பார்க்க அது இப்போ தான் காலத்தில் எடுத்து வச்ச தண்ணி, அது வாளிக்குள்ளே விட்டு மூளையில் நீ வச்சிருக்கியா இல்லவா நல்ல தண்ணி என்ற ஒரு வாளியில். அந்த தண்ணியில் கூட நுளம்பு வந்து முட்டை வச்சுட்டு போயிருக்கும். அப்படியா? சுத்தமான தண்ணின்னு நம்ம அலட்சியமாக இருக்கிற இடத்துல தான் அது ஆபத்தாக வந்து நமக்கே முடியும். இதை பற்றின விளக்கம் தெரியாமல் சும்மா வாளிக்கு தண்ணி எடுத்து வைக்கிறையும், சிரட்டையை தூக்கி எறிகிறையும், யோகட் கப்பை தூக்கி எறிகிறையும், இப்படியான தவறுகளை செஞ்சுட்டேன். டக்குன போய் உடனே க்ளீன் பண்ணாது. இது உங்களுக்காக சொல்கிறேன், டெங்கு காய்ச்சல் நம்மளை தேடி வராது. நம்மட அலட்சியமும் பொடுவோக்குத்தனமும் தான் இதுக்கான முக்கியமான ஒரு காரணம். வீட்டை சுற்றி உள்ள இடங்களில் தண்ணீர் தேங்க விடாமல் நம்ம பாதுகாப்போம். கிழமையில் ஒரு வாட்டி அந்த இடங்களை துப்புரவு செய்வோம். டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். மீண்டும் உங்களுக்கு பயனான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கேக்கவே அளப்பறை.